இப்போ முதல்ல ஜாதகம் எழுதுறப்ப கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறதெல்லாம் எழுதுறத வச்சு அடுத்த ஜாதகம் பார்க்குறப்ப இதை தான் சொல்றாங்க. அதே மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பொண்ணு பார்க்க வராங்க, இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு பொண்ணு பார்க்க வராங்க. சாமி இந்த ஜாதகம் பார்க்கணும், என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு அப்படி கேட்டால் கூட பிரச்சனை இல்லை. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 7ல் ராகு இருக்குது, 8ல் ராகு இருக்குது, சாந்தி பரிகாரம் பண்ணணும், சரியில்லையே அப்படின்னா அவங்க கல்யாணம் ஆகலைன்னுவாங்க. உடனே என்ன செய்வார்னா லா 7 இனின்னு எழுதிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா லானா ஜாதகர், 7னா திருமணம், இனினா இப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் தான் நடக்க போகுது. அடுத்து அது முடிஞ்சு சாமி பொண்ணு பார்த்துட்டோம், குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கறது வருவாங்க. சும்மா தான் வந்துங்க. கல்யாணம் அடுத்த நாளே இவங்க என்ன செஞ்சிருவாங்க, அம்மாவும் மாமியாரும் நோட்டை தூக்கிட்டு ஜோசியராக போயிடுவாங்க. அங்கே போய் கொடுத்தோடனே அவன் என்ன செஞ்சிருவான்னா எழுதிடுவான் லா 7 பிழை. பிழைனா உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம். லா 7 பிழை அப்படின்னு எழுதிடுவாங்க. இதில் 3 இனின்னு எழுதுனோம்னா இன்னும் கர்ப்பத்தடை பண்ணலன்னு அர்த்தம். 3 இன்ட்டு போட்டான்னா இனிமேல் வந்து கர்ப்பத்தடை பண்ணிட்டாங்க அவங்க அம்மான்னு அர்த்தம்.